தமிழக வெற்றிக்கழகம் சிஎம்மாக திரு ஜோசப் விஜய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுலேருந்து அதை பற்றி நம்ம இன்னும் பெருசாக பேசலை. அதனால் ஒரு பதிவு அவரோட முதலமைச்சர் செரிமனி குறித்து பேசிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன நம்ம பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளோட உணர்வை வெளிப்படுத்துவோம். அதோடு கூட அந்த இடத்துல இன்னொருத்தர் அவங்களோட உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க. உடனே நீங்கள் வேறு யாரையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாம் சொல்ல வர்றது திரு ஜோசப் விஜய் அவர்களோட தந்தையான எஸ்ஏசியை தான். அவர் கண்ணீர் விட்டு புலங்காகிதம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெளியே ஏன் கண்ணீர் விட்டேன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த மினிஸ்ட்ரி இந்த முதலமைச்சர் பதவியேற்பில் கூட சேர்த்து ஒரு 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதை உட்காந்து இந்த பதவியேற்பை பார்க்கும்போது நம்மளால் உண்மையிலேயே அது ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி ஒவ்வாமையாக தான் இருந்துச்சு. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டார், அது கூட ஓகே. அதுக்கடுத்து அமைச்சர்கள்னு ஒவ்வொருத்தராக பதவி ஏற்றாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் அமைச்சரா, என்னையா இவர் அமைச்சரா, இவரும் அமைச்சரா, கொய்யால இவர் அமைச்சரா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. என்ன இது தமிழ்நாடு சட்டசபை ஒரு மாதிரி ஜோக்காக போகும் போலையே அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் கூடவே நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகவும் இருக்குது இந்த அமைச்சர்களோட பட்டியல். 9 அமைச்சருக்கே இவ்வளோ அதிர்ச்சின்னா 32 33 அமைச்சரையும் அறிவித்தா நம்ம எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். யதார்த்தத்தில் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம யார் வேணால் ஏன்ப்பா இவங்க அமைச்சராகக்கூடாதா, யார் வேணால் தானே அமைச்சராகலாம், என்னென்ன ஒருத்தருக்குன்னு எழுதி கொடுத்துருக்கா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நாம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதையோ, இல்லை கூட இருந்த ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஒரு பார்ப்பன கடப்பாறை ஒன்று பதவி ஏற்றிருக்கு, இவங்க எல்லாம் அமைச்சரானதையோ நம்ம ஏன் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறோம். இல்லை இவங்கெல்லாம் அமைச்சரா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகக்கூடாதுனோ, அரசியலுக்கு வரக்கூடாதுனோ அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை. யார் வேணால் முதலமைச்சராகலாம், யார் வேணால் அமைச்சராகலாம். இவர்களுக்கு பின்புலமாக மக்கள்கிட்ட களவேலை செஞ்ச ஒரு அனுபவம் இருக்கணும். அரசியலுங்கிறதும் ஏதோ அது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள், யார் வேணால் போய் விளையாடிட்டு வந்துடலாம் அப்படின்றது கிடையாது. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட படிப்பும் ட்ரைனிங்கும் வேணுமோ, அப்படியே இந்த பக்கம் மேனுவல் ஒர்க்குக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு தச்சராக இருக்கணும், ஒரு மர வேலை செய்கிறாங்க, ஒரு இரும்பு வேலை செய்கிறாங்க, ஒரு லாரி மெக்கானிக்காக இருக்காங்க, 2 வீலர் மெக்கானிக்காக இருக்காங்க, ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் வேணும்ல. அந்த அனுபவத்தை பெற்று இவங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தால் நமக்கு எந்த ஒரு என்னது அந்த ஃபீல் கிடச்சிருக்காது. இவங்க எல்லாம் அமைச்சரா அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இவங்களை நம்ம தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் முதலமைச்சர்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஓகே, விஜய் அவர்களுக்கு கூட ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அவர் மேலே அவர் சினிமாவின் மூலமாகவோ அவர் ரசிகர்களோட மன்றத்தின் மூலமாகவோ செஞ்சதை வச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தில் அவரை கூட ஓகே இவர் வந்தால் நல்லது செய்வார்னு ஏற்றுப்பார்னு முதலமைச்சர் ஆகிட்டார். இன்னும் பிற நபர்கள் வெறும் தேர்தல் கணக்குக்காக பதவிக்காக உள்ளே சேர்ந்தவங்க, கொள்கைனா என்னன்னு தெரியாது, இன்னமும் அந்த பார்ப்பன கடப்பாறை வெங்கட்ரமணன்றவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் பதவி தான், அதில் சந்தேகம் இல்லை. அந்த கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களான பெரியார் அவர்களோட நினைவிடத்தில் போய் ஒரு சமூக நீதி போராளின்னு முழக்கமிடும் போது கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறார். உங்களுக்கு கடவுள் மறுப்பில் மாற்று கருத்து இருக்கலாம், விஜயே அறிவிச்சிருக்கார் கடவுள் மறுப்பை பெருசாக நாங்கள் ஏற்றுக்கல, ஆனால் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம், இன்ன பிற கொள்கைகளை பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்ப்பன சமூகத்தை சார்ந்த அந்த வெங்கட்ரமணங்கிற மாண்புமிகு அமைச்சருக்கு கூட பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அவரோட சாதிய ஒழிப்பில், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான செயல்பாடுகளில், சமூக நீதி பார்வையில் மாற்று கருத்து இருக்க முடியுமா? அப்போது இந்த மாதிரியான நபர்கள், மக்கள்கிட்ட அவங்க பிரச்சனைகளுக்காக ஓடி போய் நிற்காத நபர்கள், களவேலை செய்யாத நபர்கள் இப்படி பதவிக்கு நிற்கிறாங்களே. நம்ம பார்ப்பன கடப்பாறை தனியாக பேசுவோம், தனியாக ஒரு பதிவாக பேசுவோம். இப்போ நம்ம எஸ்ஏசிக்கிட்டே வருவோம். இப்படி உழைப்பில்லாத நபர்கள் அமைச்சர் ஆகிட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அந்த அமைச்சரவை பதவி ஏற்ப பார்க்கும்போது, முதலமைச்சர் அந்த செரிமனி நிகழ்ச்சியை பார்க்கும்போது. அடுத்து பாலிமர் சேனல் தான் போட்டிருந்தான், என்னோட கஷ்டத்தை நீங்களும் பட்டீங்க, உங்கள் வேதனையை நானும் உணர்ந்தேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது கீழவே த்ரிஷா அவர்களோட ரியாக்ஷனை எடுத்து போட்டு விட்டுருந்தான். என்ன இது நாம் கவனிக்காத விஷயமா இருக்குது, அப்படி இருக்குமோ
இப்படியும் இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணம் உருவாகிற அளவுக்கு அப்படி தான் இருக்கும் போல், அப்படி இவங்களுக்கு தான் பேசியிருப்பார் போல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாலிமர் வந்து கரெக்டாக லிங்க் பண்ணி போட்டிருந்தாப்புல. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும், இந்த டிராவலில் இந்த ப்ராசஸில் எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அதை வந்து உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது என்னங்கிறத குறித்தும் விஜய் வந்து கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டார், உங்களோட தனிப்பட்ட விஷயமா, நீங்கள் தனிப்பட்ட நன்றி கடன் செலுத்துறீங்களா, தனிப்பட்ட ஆறுதல் சொல்கிறீங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் பெரிய பொதுவெளியில் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது நீங்கள் அப்படி ஒரு ஆறுதலை சொல்லி அங்கீகாரம் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசலாம்ல. இவ்வளோ அவமானங்களை பட்டோம், என்னோட சேர்ந்து நீங்களும் அவமானப்பட்டீங்க, நீங்களும் இப்படியான சிக்கல்களை சந்திச்சிங்க, அதுக்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் தனியாக பேசிக்கலாம், உங்களோட தனிப்பட்ட கான்வர்சேஷனாக இருக்கலாம். அதை வந்து ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் அப்படி ஒரு மறைமுகமாக ஒரு சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற மீடியா உலகம் அதை எப்படி எடுத்துக்கும்? இளைஞர்கள் எல்லாத்துக்கும் திமுக காரணம்னே நகர்ந்து போயிட்டுருப்பாங்கன்னு இன்னமும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு விஷயம் போயிருக்கு அந்த பதவியேற்பு விழாவில். அடுத்து நம்ம மறுபடியும் எஸ்ஏசிக்கு வருவோம். எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து சா ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அவர் சொல்லும்போது அப்படியே கண்ணீர் விடுறாரு, நெகிழ்ச்சி அடைகிறாரு. வெற்றி பெற்றப்போ கூட இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கல, ஜெயிப்பார்னு நினச்சோம், வெற்றி அடைஞ்சு இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருந்தார். கண்ணீர் விட்டார். ஒரு தந்தை தன் மகன் இவ்வளோ பெரிய உயரத்தை அடையும் போது நெகிழ்றதும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதும் இயல்பு தான். இது நம்ம பெரிய குற்றப்பார்வையோடு பார்க்க போகிறதில்ல, அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து ஏன் அந்த மாதிரியான நெகிழ்ச்சி அடைஞ்சேன், ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா நீங்களே கூட பாருங்கள், இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு, அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. இது வந்து எல்லா தகப்பனுக்கும் கிடைக்காதுல்ல. ஒரு நடிகனாகவே ஒரு உச்ச இடத்துக்கு போய் இப்போ அங்கேருந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து, ஆனால் நான் எமோஷனானது வந்து இடையில அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாரு, அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது எனக்கு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது நான் எமோஷன் ஆனேன். உண்மைதான். என்ன காரணம்னா என்னோட கனவை என் மகன் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறார். என்ன உங்கள் மகன் முதலமைச்சர் ஆகிறது உங்கள் கனவா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா பதிலுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் ஒரு அப்பா தன் மகன் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காணக்கூடாதான்னு நீங்கள் நினைக்கலாம். யார் வேணான்னா பிரதமராக ஆகக்கூடாதான் நீங்கள் கனவு காணுங்க. ஆனால் உங்களோட கனவுக்கான நியாயம் செஞ்சு அவர் அந்த பதவியை ஏற்கணும் அப்படின்னு நீங்கள் கனவு காண மாட்டிங்களா? நேராக போனால் நடித்தா ஹீரோ தான், இந்த சைடு ரோலு காமெடியன்னு இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அப்படி தான். இப்போ எஸ்ஏசி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் நேராக நான் படம் தான் பண்ணுவேன்னா எந்த ப்ரொடியூசராவது நம்புவாங்களா? இல்லை இவர் ப்ரொடியூசராக இருந்தால் தான் அப்படி ஒருத்தரை நம்புவாரா? முடியாதுல்ல. உங்கள் கனவை உங்கள் மகன் நிறைவேற்றணும் அப்படின்னா யார் அந்த மாதிரி கனவு காணலாம்?
யார் தன் மகன் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ வரணும்னு கனவு காண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே மக்கள் பணியில் ஏற்கனவே அவர் தந்தை எஸ்ஏசி அந்த மாதிரி மக்கள் மீது ஆர்வமாக இருந்திருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்ய நடக்கணுங்கிறதுல தீவிர முனைப்பு காட்டியிருக்கணும், களவேலை செஞ்சுருக்கணும். அவர் இயக்குனராக இருந்தார்னா அந்த சங்க தேர்தல்களில் சந்திச்சிருக்கணும், அங்கே சங்கமாக ஒன்றிணைஞ்சு அங்கே தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க போராடி இருக்கணும். இந்த மாதிரி உரிமை சார்ந்த எல்லா விஷயங்களையும் அவர் போர்க்குரலையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்தியிருந்தா, அதை பார்த்து வளர்ந்த அவரோட மகனான விஜய் அதே போராட்ட குணத்தோடும் போர் குணத்தோடும் மற்ற இந்த அரசியல் உலகத்தில் நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு உரிமையை கோர்ற விஷயத்தில் அரசியல் தான் மற்றவங்களுக்கான உரிமையை பேசுது, நல்லது செய்கிறத பேசுது. நாம் தீவிரமாக இந்த மாதிரியான சங்க செயல்பாடுகளில் அரசியலில் ஈடுபடணும், மக்களுக்கு நல்லது செய்யறதில் நம்ம தீவிர ஈடுபாடு காட்டணும்னு அவர் செயல்பட்டிருக்கணும். நடிகரான பிறகும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கணும். அனைத்து அரசியல் பிரச்சனைகளையும் கருத்து தெரிவிச்சிருக்கணும். இன்றைக்கி சூர்யா மாதிரி எத்தனையோ சிக்கல்களை அவர் படம் எந்த படம் வரும்போதும் அவர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார். ஜெய்பீமில் அந்த குரு காடுவெட்டி குருங்கிற கதாபாத்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணதுனால எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிறார். ஜோதிகா ஒரு பக்கம் கோயிலை விட மருத்துவமனைக்கு கொடுங்க, கல்விக்கு கொடுங்க பணத்தை அப்படின்னு சொன்ன அதுக்கான எதிர்வினையை சங்கிகள் கிட்ட இருந்தும் ஜாதி வெறியர்கள் கிட்ட இருந்தும் தொடர்ந்து தன் தொழிலில் பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயத்த சூர்யாவும் ஜோதிகாவும் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. ஆனால் தன் தொழிலுக்காக தன் வருமானத்துக்காக எதையை பற்றியும் வாய் திறக்காமல் இருந்த தன் மகனை முதலமைச்சர் ஆகணும்னு எப்படி ஒரு தந்தை கனவு காண முடியும்? இல்லை தோழர் திருமுருகன் காந்தி மாதிரியோ இன்னும் பல அம்பேத்கரியவாதிகள் மாதிரியோ பெரியாரியவாதிகள் மாதிரியோ அமைப்பும் இயக்கமும் வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து அனிதா மரணத்திலிருந்து ஏன்பா போய் பார்த்தாருன்னு சொல்லக்கூடாது. அமைப்பை கட்டி வேலை செஞ்சுருக்கணும், இயக்கம் கட்டி வேலை செஞ்சுருக்கணும். சிறை வாழ்க்கையும் வழக்கும் காவல்துறையும் எதிர்கொண்டு தினம் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட தந்தை, ஒரு நபரோட தந்தை தன் மகன் அதிகாரம் இல்லாமையே போர் குணத்தோடவும் போராட்டத்தோடவும் இவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்கிறான், மக்களுக்காக துடிச்சு போகிறான், மக்கள் கூடவே பயணிக்கிறான். ஆக இவன் கையில் அதிகாரம் வந்தால் அந்த நபர் ஆசைப்படாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நபரோட தந்தை ஒரு வேளை சிந்திக்கலாம், தன் மகன்கிட்ட அதிகாரம் வந்தால் அவன் இன்னும் கூடுதலாக இந்த மக்களுக்காக செயல்படுவான்னு. நீங்கள் உங்கள் மகனை நடிகர் ஆக்கிடுற ஒரே காரணத்தினால அவர் இன்னைக்கு அடைஞ்சிட்டார், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, இதை போய் நீங்கள் தந்தையோட ஆசையை நிறைவேற்றிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி இதை நம்ம சரியான உதாரணமாக நடந்திருக்கலாம், எது வேணா ஆக்சிடெண்ட்டாக புயல் மாதிரி. வன்னியரசு தோழர் சொன்னார், திடீர்னு ஒரு புயல் வரும், நல்லா இருந்த வீட்டை புரட்டி போட்டுரும், திடீர்னு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடும் அப்படின்னு. இது அந்த மாதிரி ஒரு புயல் காற்று மாதிரி தான் இது. திடீர்னு புயலுக்கு முன்னும் பின்னும் அமைதி மாதிரி திடீர்னு அலை அடிக்கும், புயல் அடிக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சிலது எதிர்பாராத விதமாக நடக்கலாம். ஆனால் அது எப்படி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக சொல்ல முடியும்? அப்படியே என் மகன் என் தந்தையோட கனவை நிறைவேற்றிட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி சரியான உதாரணமாகும்? ஆக தந்தையாக இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கனவு காணுங்க, தன் மகனுக்கான வழிகாட்டுதலை செய்யுங்க, அதுக்கான உழைப்பையும் வழியையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுங்க. அப்படியான வழியில் போய் அதுக்கான பலன் அடையணும்னு விரும்புங்க. சும்மாவே கனவு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு கனவுல மேஜிக் நடக்கிறதையும் பறக்கிறதையும் குதிக்கிறதையும் தாவறதையும் எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிற மாதிரி திடீர்னு நம்ம காலையில் எழுந்து பார்க்கும்போது நமக்கு ரெக்கம் முளைச்சிருக்கணும், நம்ம கனவுல நம்ம பறக்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் கனவு வரும்ல, எல்லாருக்கும் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ தூங்கி எழுந்திரிச்சா எனக்கு கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரு கனவு நியாயமற்றதாக இருந்துட முடியாது. அதனால் இவர் கண்ணீர் வடித்தது வரவேற்கிறோம், ஆனந்த கண்ணீர், நெகிழ்ச்சி அடைஞ்சார், எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் ஒரு நியாயமற்ற விஷயத்தை, தவறான முன்னுதாரணத்தை பொது வெளியில் பகிர்ந்து அது அப்படி எல்லாரையும் அலைய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இங்கே எஸ்ஏசியோட ஆனந்த கண்ணீர் எடுத்து பேசுகிறோம். மற்றபடி சட்டமன்றம் தொடங்கியிருக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய கோமாளித்தனங்கள்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொன்றத்தையும் எல்லாத்தையும் ஒரே பதிவாக நம்ம பேச முடியாது, நிறைய தனித்தனியாக நம்ம பேசணும். பார்ப்பன கட்டப்பாறையை பேசணும், கேவி குப்பம் கிறுக்குத்தனத்தை பேசணும், வேலூரோட பைத்தியகாரத்தனத்தை பேசணும், எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பேசுவோம். இப்போது இந்த முதலமைச்சர் பதவியேற்புக்கான இந்த பதிவை முடிச்சுப்போம். நன்றி.